பொம்பளைல நல்லா இருக்கலாமா? இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா தான். இப்படி ஜாலியா கலகலன்னு மக்கள் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும். எந்த நாள் ஒரு தனியா ஓயா படிக்கிறது கதையா சொல்றேன். இருக்கட்டும் மேல உட்காந்து பார்த்து உட்காருங்க. ஆமா படக்கு குப்பர் கப்பர் வந்துடாதீங்க. ரொம்ப சந்தோஷம். மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை தான், எப்படி பிரச்சனை சமாளிச்சு ஒருத்தன் வாழணும் அப்படிங்கிறதுக்கு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிச்சு தெரியும். வாங்க பிரச்சனை வாங்க. உனக்கு ஒரு குரூப் இருக்காங்க. இருக்கட்டும் ஏமா இப்பதான் கூப்பிட்டு பழக்கம் வந்துட்டியா? பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன். என்ன வச்சா இல்ல உங்களை ரொம்ப நாள் ஆள காணுமே. எங்க போனீங்க? துபாய்க்கு போனேமா. துபாய்க்கு போயிருந்தீங்களா? ஒரு நிமிஷம் துபாயில என்ன வேலைமா பார்த்தாரு? கக்கூசா ஏ மொட்டை மாடியா முன்னா உட்காந்து கக்கூ சொல்லி அசிங்க ஏமா ஏமா இவ்வளவு கூட்டத்தை வச்சு எதுக்கு அப்படி அசிங்க பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சூப்பர் அழகான பொண்டாட்டி இருந்தா சூப்பர். அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நர்ஸ் நம்ம கையை பிடிச்சா செக்கப், நர்ஸ் கையை நம்ம பிடிச்சா பிக்கப். கோழியை பொரிச்சு வறுத்து அவிச்சு பல விதமா சாப்பிட்டுருக்கான். ஆமா கோழிக்கு என்ன ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடும். கோழி முட்டை போடுறது எல்லாம் தெரியும். நீ எப்படி முட்டை ஓடியா குட்டி ஓடியா? குட்டி போடுவேன். பன்னி குட்டி போட்டாரா? அப்புறம் ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடுச்சா? ஒரு வாரத்துக்கு எத்தனை முட்டை போடும்? 6 முட்டை போடும். என்ன வாரத்துக்கு 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் கோழிக்குமா? ஏன் விடப்படாதா? ஏமா பொம்பளை நீங்க மூலம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை பத்திக்கிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு கோழி டெய்லி முட்டையா போட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு கோழிக்கு ரெஸ்ட். ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு. கோழிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கோழி 10 முட்டையில போட்டுருக்கு. ஆமா அதுக்கெல்லாம் 10 முட்டையில 9 முட்டையில இருந்து கோழி குஞ்சு வந்துச்சு. 9 முட்டையில கோழி குஞ்சு வந்துச்சு. ஆமா சரிமா. ஒரு முட்டையில இருந்து வாத்து குஞ்சு வந்துச்சு. அது ஏன்? அந்த கோழியோட நடத்த சரியில்லை. என்னது கோழி வளர்க்கிறவர் குண்டா ஜிப்பி போட்டதே 10 முட்டை. 9 முட்டை கோழி முட்டை, ஒரு முட்டை வாத்து முட்டை. அர்த்தம் கோழி ரொம்ப தப்பு படுத்து சொல்லி வை. ஆமா அவிச்சு ஆம்பளைட் போட்டு பாத்துக்கா. அப்புறம் ஒரு கோழி எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்கும்? என்ன கேக்குற? ஒரு கோழி எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்கும்னு கேட்டேன். சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வர வரைக்கும் உயிரோட இருக்கா? இங்க தானே கிளம்புறாங்க. எதுக்கிட்ட வேலையா கடைசி அந்த வீட்டுக்கு என்ன ரன் அட்டிக்கு வாங்க விட்டு நடுவோட்ட விட்டுக்கிறாங்கம்மா. அப்புறம் இந்த மாதிரி ஒன்ன மாதிரி விளக்க மாதிரி பிஞ்சு அழகா இருக்கு. நீயே சொல்லாத இந்த பயலுக்கு சொல்லு. நல்லா இருக்கா? அசிங்கமா இருக்கியா? நீங்க இவங்க சொல்றது கேட்காதீங்க. அந்த கடைசில பாருங்க ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு. அழகா இருக்கு. நீ அழகா இருக்கீன்னு ஒரே ஒரு ஆள் பின்னால கையை தூக்கி இருக்காரு. ஆனா அந்த ஆளுக்கு 5 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, மாலை கண்ணு. அதை வச்சு நீ ரொம்ப பிகு பண்ணிக்காத. சரி அப்புறம் எனக்காக வேண்டாம். ஒட்டுமொத்த பெண்களுக்காக கேட்போம். அப்படி சொல்ல பெண்கள் ஷாம்பு போட்டு குளிச்சானதான், சோப் போட்டு குளிச்சானதான், தாப்பா போட்டு குளிச்சா ரொம்ப நல்லது. எட்டி பாதிப்பு வாங்கி எருவட்ட வேலையா? நீ எப்படி வேணாலும் குளி. ஹலோ 5 லட்சத்தை பட்டாங்க சின்கால்ல போன்ல இருக்கட்டும். அது கிடக்கட்டும். அப்புறம் எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு. உனக்கு மட்டும் தாத்தா இருக்காரு? எல்லாத்துக்கும் தாத்தா இருக்காரு. ஆமா அதுக்கு என்ன? எங்க தாத்தா என்ன பண்ணாருன்னா என்ன பண்றாரு? எங்க தாத்தா என்ன பண்ணாரு? தாத்தா என்ன பண்ணாரு? அப்படி இல்லங்க. எங்க தாத்தா என்ன பண்ணாருன்னா என்ன பண்ணி தோஞ்சா? ஒரு நாளைக்கு விடு வயசாகி போச்சு விடு. ஒரு நாளைக்கு என்ன இது? நீ தப்பா நினைக்காத. நீ என்ன சொல்ற? நீ தப்பா நினைக்கிறீங்க. ஓ அப்படியே. ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன பூச்சி காலிச்சா குடிக்கிறான் உன் தாத்த? என்ன சொல்லி தொலைக்கிறா? இல்லங்க ஒரு நாளைக்கு 100 தடவை யூரின் போய்கிட்டே இருக்காரு. என்ன பாரி போற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா? என்ன மரம் கிறுக்குன்னு வளரும். பெரிய எள்ளி காய்ச்சி ஒரு எள்ளி இப்படி டேஸ்டா தகவல் சொல்லுமா? லெமன் சோறு, லெமனை பிடிச்சிஞ்சா லெமன் சோறு, தயிர் சோறு, தயிரை பிடிச்சிஞ்சா தயிர் சோறு, தண்ட சோறு. என்னை பார்த்தா தண்டத்தை மாதிரியா இருக்கு. தனியா சிரிக்கிறேன். பொம்பளை கூட்டு சத்தியா கூட்டு இருக்கட்டும். இருந்தா எங்க ஆம்பளைய மாதிரி சவுண்ட் கொடுத்தீங்க. பக்கியா வாய திறக்கும் போது குரலே தெரியுது. அங்க மட்டும் என்ன தெரியுது? இருக்கட்டும்.
சரி. இந்த மஞ்சள் பொடி இருக்கு மஞ்சள் பொடி. ஆமாமா பெண்களுக்கு பிடிச்சது மஞ்சள் தானே. ஆமா. ஆனா இப்ப யார் மஞ்சள் பூசுறா? பூரா பேரளவுல பிடிக்கி பிடிக்கி பேய் மாதிரி இருக்குதுங்களா? ஆமா அதுக்கெல்லாம் சரி மஞ்சள் மூக்கு கொஞ்சம் பொட்டப்பா இருந்தா அப்படிதான் யோசிப்பேன். அது எனக்கு சொல்லுங்க. அக்காவோட ஃப்ரெண்ட் என்ன? அக்காவோட ஃப்ரெண்டு அக்கா, தங்கச்சியோட ஃப்ரெண்டு தங்கச்சிமா, தம்பியோட ஃப்ரெண்டு தம்பி, அண்ணனோட ஃப்ரெண்டு அண்ணன், அம்மாவோட ஃப்ரெண்டு அம்மாமா, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பொண்டாட்டி பண்ணா பப்பாட்டியா பப்பாட்டிக்கிறியா? பாத்துக்கோங்களேன். எனக்கு இப்படி கேள்வி கேட்போம். அந்த காலத்து ஆளுங்க மாதிரிலாம் இப்ப கிடையாதுமா. ஆமா ஆமா. இப்ப இருக்க பயிலுக்கு உண்மையா பெரிய பிரில்லியண்டா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஆனாவனா இக்கு இஞ்சி இட்டு 1 2 3 படிச்சாங்க. ஆமா. இப்ப அப்படியே படிக்கிறாங்க. எல்கேஜி ப்ரீகேஜி போட்டு ஏபிசின்னு இங்கிலீஷ்ல படிக்கிறாங்கல்ல. கொஞ்சம் பிரில்லியண்டா தான் இருக்காங்க. ஒரு குட்டி பிள்ளை கூப்பிடு, நல்லா கூப்பிடு. என்னடா ஓடுறீங்கப்பா? இங்க வர்றேன் கூப்பிட்டே வந்துக்கா. இருக்கட்டு மைக்க கொடுமா. மைக்க பிடியா. நீனா எம்எல்ஏ ஆக போறதா? இப்படி ஒரு கும்பிடுற இருக்கட்டு மைக்க கொடுமா. எப்பா உன் பேர் ராசா? ஓ 12ஆவதா? அப்படி விவரமா சொல்றா, புரிய வேணாமா உங்களுக்கு? இருக்கட்டு 8வது படிக்கிறான். எத்தனை வருஷமா படிக்கிறான்? 8ஆவதே 16 வருஷமாடா. பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். யாருக்குடா வீக்கு? உனக்கு உங்களுக்கு தான். எனக்கு வீக்காமையா? எனக்கு சொல்லுங்க. எல்லா பிள்ளைக்கும் சொல்லுங்க. சரிப்பா 8வது படிக்கிறீங்க. அதுக்கு முன்னால எத்தனாவது? இவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் 130 பாட்டு பாட்டாங்க. சரி இருக்கிறது 8வதுக்கு முன்னால 5. 7வதுக்கு முன்னால 6. 6வதுக்கு முன்னால எத்தனை படிச்சா? 4. 4க்கு முன்னால 5. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான். இதுக்கு தான் உன் மூஞ்சியை பார்க்க போனா கேட்கிறாங்களா? உன் மூஞ்சியை பார்த்தாலே கன்ஃபியூஸ் ஆகி போறாங்க. எப்ப 4வது படிக்கிறீங்களா? 4வது படிச்சதுக்கு முன்னால எத்தனாவது படிச்சேன்? 3வது. 3வதுக்கு முன்னால 2வது. 2வதுக்கு முன்னால 1வது. 1வதுக்கு முன்னால 4வது தான் படிச்சேன். எங்க அம்மா வயிற்றுக்கு மாதிரி. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தானா? நாங்க என்ன பூசணிக்காய் பிள்ளையா? பாவிகளா